அண்ணா வணக்கம்ண்ணா. சங்ககிரியில எவ்வளவு வருஷமா செல்வ விநாயகா ஸ்ப்ரிங் ஒர்க் அப்படிங்கிற கம்பெனி உங்களோட தானே? ஆமா. எவ்வளவு வருஷமா? நான் ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். 2008ல இருந்து வச்சிருக்கேன். 18 வருஷம் ஆகுது நீங்க பற்ற வச்சு. அதாவது 18 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுங்க இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஆளுங்களாம் எந்த பட்டத்துலையுமே ஆளுங்க இல்லை. எல்லாமே கான்ட்ராக்ட் ஆளுங்க தான் போயிட்டாங்க. நம்ம வேலை செய்யறதுக்கு நம்மளே ஒரு சில்லற வேலைனா செய்யறதுக்கு டக்குனு ஆள் இல்லை. அதுக்கோசரம் தான் டூல்ஸ் வாங்குறதுக்கோசரம் வந்திருந்தாங்க விகாஸ் டூல்ஸுக்கு. ஒரு காம்போ கிட் போட்டிருந்தாங்க. இப்போ பிப்ரவரியில் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மோட்ரு. ரொம்ப இப்போ ஒரு ஆளே இல்லைன்னாலும் நம்ம டக்குன்னு கழட்டி மாட்டுறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்குது. ஒரு கட்டு கழட்டி மாட்டணும் பிடிக்குன்னாலும் புது வண்டி ஒரு 14 வீல் அன்னைக்கு கழட்டி மாட்டினேன். ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பேக் ஃப்ரண்ட் எல்லாம் யூக்கெலாம் போய் காட்டுரு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு அந்த சைடுக்கெலாம் போல்டு கழட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. யூக்கெலாம் புது வண்டியில் மட்டும் நம்ம வந்து அலைமில் ஒருக்கா லூஸ் விட்டு வந்தால் கழட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் லூஸ் விட்டு வண்டியில் மோட்ரு லைஃப் வரும், கொஞ்சம் நல்லா இருக்கும். பழைய வண்டிக்கு அப்படியே நீங்கள் ஓட்டு கழட்டலாம், நல்லா இருக்குது கழுடுது. ஸ்ப்ரிங் நம்ம சங்ககிரி ஸ்ப்ரிங் செக்ஷனில் மோட்டர் இல்லாதவங்கலாம் சொல்லியிருக்கேன், போய் வாங்கிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து சங்ககிரியில் இருக்கிற போய் வாங்கிக்கிங்க. வேறு ஊரில் இருந்தாலும் ஸ்ப்ரிங் ஒர்க்ஸு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் தைரியமாக போய் வாங்கலாம். நானே தங்கி தான் போய் வாங்கினேன். ஈரோடு விகாஸ் டூல்ஸில் போய் வாங்கிட்டு வந்தேன். நம்ம காம்போ ஆஃபர் போட்டு கொடுத்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்டான ஒரு இதில் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணா ஸ்ப்ரிங் ஒர்க்குன்னு லாரி வந்தா எவ்வளவு நேரம் உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 14 கட்டடினா பார்த்தா 2 days ஆகும். 2 நாள் ஆகுமா? 2 days ஆகும். கழட்டி போட 1 நாள் ஆகும். அடிச்சு மாட்டுறதுக்கு டோட்டலாக 2 days ஆகும். எப்படியா இருந்தாலும் அடிக்கிற வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 days நமக்கு ஒரு காலையில் ஆரம்பிச்சு மதியம் ஈவினிங் ஆயிரும். மறுபடியும் பிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிரும். இப்போ கழட்டி மாடுறது கொஞ்சம் ஈஸியாகிறதுனால டக்குன்னு ஒரே நாளில் ஒரு அளவுக்கு ஒரு 1.5 நாளுக்குள்ளேயே, நாளைக்கு சாயந்தரம் வந்து இன்னைக்கு மதியம் சாயந்தரத்துக்குள்ள அனுப்பிடுற மாதிரி இருக்கு. அதாவது 14 இதுக்கெல்லாம் பட்டை கொடுக்கணும்னா காலையில் ஆரம்பிச்சா ஒரு மதியானம் ஈவினிங்லேயே முடிஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் எடுக்கிறது இல்லை. ஒரு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 8 o'clock ஆகும் 2 பேர் செஞ்சோம்னா. இப்போ ஒரு 3 o'clock 4 o'clockலேயே முடிஞ்சிருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் மிச்சமாயிருது. டைப் பண்ணி கழட்டி மாடுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்குள்ளாமல் பேக்குக்குள்ளாமல் நல்லாவே கொஞ்சம் கழட்டின வண்டிக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த கிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன், பாருங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணிங்க, சங்ககிரியில் ஸ்ப்ரிங் பண்ற யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம புது வண்டிக்கு யூக்கெலாம் லூஸ் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் அலைமில் லூஸ் விட்டு வந்து கழட்டினாட்டி வேணால் நமக்கு இந்த 1350 எண்ணம் மோட்டர் வந்து 1350 எண்ணம் மோட்டர் வந்து புது வண்டியில் லூஸ் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய வண்டிக்கு வந்து நம்ம கழட்டும் போது அப்படியே லூஸ் ஆகுது ஓரளவுக்கு. நம்ம ஒரு வண்டி கழட்டும் போது பார்த்தீங்கன்னா பழைய வண்டிக்கெல்லாம் அப்படியே கழட்டிக்கிற மாதிரி இருக்குது. நான் கழட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஆனா இது இல்லாம இந்த உங்க பற்றை இல்லாம வேற எந்தெந்த பற்றைக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மெக்கானிக் நல்லா யூஸ் ஆகுது. அவரு அண்ணா வந்து நம்ம பண்றதுலயே மெக்கானிக் வந்து வந்தாரு. நான் அடுத்த நாளே வந்து பார்த்துட்டு கிரவுண்ட் போல்டெல்லாம் வந்து லூஸ் விட்டு பார்த்தாரு. கிரவுண்ட் போல்டு ஆக்சன் போல்டு எல்லாம் லூஸ் விட்டு பார்த்தாரு. நல்லா இருக்குன்ட்டு உடனே அடுத்த நாளே வந்து அவரும் ஒரு காம்போ கிட்டு வாங்கிட்டாரு. இது வரைக்கும் நீங்க எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் 3 பேருக்கு ரெஃபர் பண்ணி 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் நம்ம பார்த்த சேர்ந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்ல வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் 3 பேருக்கு நீங்க 3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன 2-3 பேருக்கு சொல்லியிருக்கேன். எல்லாம் சொந்தக்காரர்கள் சொல்லியிருக்கேன். இந்த 1 வீக்ல வந்து வாங்கிக்கிறேன் இருக்கிறாங்க. நான் இது 850 எண்ணம் மோட்டரு. இது ஆங்கர் போல்டு, நம்ம கிராஸ்போ போல்டு எல்லாமே கழட்டலாம். 24 சைஸ் போல்டு கழட்டு காமிக்கிற பாருங்க எப்படி கழட்டு. நம்ம BS6 புது வண்டிக்கு ஆங்கர் போல்டு எவ்வளவு குயிக்கா கழட்டுன்னு மாட்டுங்க. இப்போ டைப் பண்ணிடுறேன்.
அதில் இருந்ததை விட ஒரு மரம் அதிகமாகவே டைட் ஆகுது. நல்லா இருக்கு இந்த மோட்ரு. யூக்லாம்பு நம்ம பேக் கட்டு யூக்லாம்பு அழகா ஏற்கனவே கழிச்சு மாட்டின வழியா இருந்தா ஸ்ரீயா கழுதுது. டைப் பண்ண பாருங்க. ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட்லயே கழட்டிடுது, டைட் ஆகிடுது. இன்னொரு நட்டு அந்த பின்னாடி கழட்டி காட்டுறேன் வாங்க. லோடு வண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கழட்டவே இல்லை. ஈஸியா மோட்டர் போட்டு கழட்டவும் ஈஸியா கழட்டுருக்கு. அழகாக லூஸ் விடாத வண்டி. ஃபுல் டைட் ஆயிடுச்சு. நேரம் அப்படிங்கிற ஒண்ணுதான் மனுஷனுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து விகாஸ் டூல் மார்ட்ல வாங்குற டூல் மிச்சப்படுத்துது அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாலுமே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிசிக்கலா எந்த ஸ்டோர் எங்கேயும் போய் லைவ்ல ஒர்க் பண்ண பிளேஸ பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் லைவ்ல பார்க்கும்போது அவங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லும் போது நிஜமாலுமே ஒரு ஹாப்பியா இருந்தது. அதாவது நான் கிராட்டிடியூடோட இருப்பேன் நிறைய விஷயத்துக்கு. அதுக்கு இன்னைக்கு நான் வந்து இவங்களுக்கு இந்த பற்ற இன்னைக்கு பார்க்க வந்த செல்வ விநாயகா ஆட்டோ ஒர்க்ஸுக்கும் சரி, செல்வ விநாயகா ஸ்ப்ரிங் ஒர்க்குக்கும் சரி ரொம்ப கிராட்டிடியூடோட இருக்கும். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. ஈரோடு விகாஸ் டூல்ஸுக்கு போய் டூல்ஸ் வாங்கிக்கோங்க. நான் மெயினாக அவங்ககிட்ட கேட்டது என்னன்னா, சர்வீஸ்க்கு வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு இதாக பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்டிருக்கோம். சரின்னு பண்ணி தரேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணுங்கிறீங்க போய் ஈரோடு விகாஸ் டூல்ஸில் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா சர்வீஸ் கொஞ்சம் நல்லா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.